ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி வீடியோவை நீங்களும் எடிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை அப் டு எண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம தான் முடியும். இதுக்கு முன்னாடி நம்ம கைன்மாஸ்டரில் வந்து பிளெண்டிங் போயிட்டு ஸ்க்ரீன் கொடுத்து பார்த்துட்டு இருந்தோம். இப்போ அந்த மாதிரிலாம் பண்ணும்போது அலைட் மோஷனில் கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா மட்டும் தான் வீடியோ முழுக்க நீங்கள் பண்ண முடியும். ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுறது தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்குங்க. வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போதுன்னு பார்த்தீங்கன்னா அலைட் மோஷனில் ஒரு ட்ரெண்டிங்கான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதில் எப்படி எஃபெக்டெல்லாம் ஆட் பண்ணுறது அப்படின்ற பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு நான் தெளிவாக 1 by 1 ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் அலைட் மோஷன் வீடியோ ஃபஸ்ட்டு பேசிக்கான விஷயத்தெல்லாம் சொல்கிறதுக்காக ஒரு 10 வீடியோ போடலான்னு இருக்கேன். அதில் #1 #2 ஹேஷ்டேக் போட்டுன்னு வருவேன். அந்த 10 வீடியோ தான் பேசிக் ஸ்டெப்ஸ். அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. அலைட் மோஷனில் இன்னும் நிறையா எடிட் பண்ண தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கான விஷயத்தை ஃபஸ்ட்டு கற்றுக்குங்க. அதுக்கடுத்து எஃபெக்ட் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு க்ரியேட் ப்ராஜெக்ட் வந்தோடனே இப்படி தான் இருக்கும். இதில் மறுபடியும் ப்ளஸ் சிம்பிள் கொடுங்க. கொடுத்துட்டு இமேஜை சூஸ் பண்ணுங்கள். இதில் எப்படி டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறது அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த ஃபோட்டோவை உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டாக வச்சுக்கணும். கையில் 2 ஃபிங்கர் இப்படி வச்சு நீங்களே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கங்க. நான் எனக்கு இப்படி வச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இதில் எஃபெக்ட் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க தான் முடியும். பேசிக்கான விஷயத்தை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணுமா தான் அப்புறமா தான் எல்லாத்தையும் ஆட் பண்ண முடியும். எதாக இருந்தாலும் கொஞ்சம் கற்றுட்டு வருது தான் மற்ற எல்லாத்தையும் கற்றுக்க முடியும். அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு ஸ்டெப் மிஸ் ஆனால் கூட வீடியோ எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தெரியாமல் போயிடும். இந்த ஃபோட்டோவை ஆட் பண்ணி முடித்த உடனே இந்த வீடியோ உங்களுக்கு எத்தனை செகண்ட் வேணுமோ அப்படின்றத ஏற்றி விட்டுக்குங்க. நான் உங்களுக்கு சொல்கிறதுனால ஒரு மேக்ஸிமம் எனக்கு 10 செகண்ட் வச்சுக்கிறேன். 10 செகண்ட் வச்சாலும் ஒன்று தான், 30 செகண்ட் வச்சாலும் ஒன்று தான். ஃப்ரெண்ட்ஸ் அதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்கள் ஃபோட்டோ வைக்க ஒரு ஃபோட்டோ மட்டும் எத்தனை செகண்ட் வேணுமோ அத்தனை செகண்ட் ஏற்றி விட்டுக்குங்க போதும். இதுக்கு பார்டர் இமேஜ் ஆட் பண்ணணும். ஆல்மோஸ்ட் போன வீடியோவில் பார்டர் இமேஜ் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்லியிருப்பேன். தெரியலன்னா அதை கொஞ்சம் பார்த்து கற்றுக்குங்க. அதே மாதிரி தான் சேம் ப்ளஸ் சிம்பிள் இமேஜ் அண்ட் வீடியோவில் போயிட்டு வியூ ஆல் உங்களுடைய ஃபைலில் எந்த இடத்துல இருக்குதோ அங்கே போயிட்டு சூஸ் பண்ணி ப்ளஸ் மறுபடியும் கீழே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை இங்கே 3 டாட் இருக்குது, அதை டச் பண்ணிவிட்டு ஃபிட் ஸ்க்ரீன் இதெல்லாம் கொடுக்காதீங்க. ஸ்ட்ரெச் டு ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எந்த ஃபோட்டோவாக இருந்தாலும் எந்த சூட்டபிளாக இருந்தாலும் ஃபுல்லாக ஸ்ட்ரெச் ஆகிடும். கொடுத்து முடித்த உடனே இதை நீங்கள் கொஞ்சம் சைடில் வந்து ஒயிட் பார்டராக வர மாதிரி பண்ணணும்னா பிளெண்டிங்கில் போய் ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு 33 வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனாலும் லைட் அண்ட் இல்லை கான்ட்ராஸ்ட் ஓவரே அப்படி கொடுத்தீங்கனாலும் வந்துடும். கொஞ்சம் அதை விட இது பெட்டர். இதே பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி பண்ணி முடிச்சோன்னே இது எப்படி டெக்ஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு இதில் எப்படி சாங் ஆட் பண்ணுறது, அப்புறம் எஃபெக்ட் ஒன்று ஆட் பண்ணணும். இப்போ எஃபெக்ட் ஆட் பண்ணுறதை பார்த்துடலாம். ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துக்குங்க. அப்படியே அந்த ஷேப் இருக்கு பாருங்கள், அங்கேயே அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு பார்த்துட்டு இருக்க ஷேப் டச் பண்ணிவிட்டு இது நல்லா ஃபுல்லாக ஏற்றி விட்டுக்குங்க. ஏற்றி விட்டுட்டு கலர் அண்ட் ஃபில்லுன்னு இருக்கு பாருங்கள், பிளாக் ஸ்க்ரீன் வேணும். அதனால தான் எஃபெக்ட் ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். கீழே இருக்கு பாருங்கள் கலர் ஃபில், இதை டச் பண்ணிக்கங்க. போன வீடியோ மாதிரி இந்த வீடியோவில் அந்த எஃபெக்ட் நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல, வேறு எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். வீடியோவில் கவனிச்சிங்கன்னா மட்டும் தான் புரியும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 இதுவையும் இந்த 30 செகண்டாக இருந்தாலும் பரவாயில்ல சொன்னல, இந்த இதுவே ஃபுல்லாக வைக்கலாம். ஃபுல்லாக வைக்கிறது ஈத்தி விடணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் இந்த இடத்துல வந்து டச் பண்ணிவிட்டு இந்த 2 செகண்ட்லேருந்து ஃபுல்லாக அப்படியே தள்ளி விட்டுட்டு இந்த 2வது அந்த டைம் மிஷின் பக்கத்தில் இருக்கு பாருங்கள், அது கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துடும். அதே மாதிரி தான் இந்த எஃபெக்ட் ஆட் பண்ண போகிற ரவுண்ட் ட்ரையாங்கிளையும் போய் இங்கே டச் பண்ணிவிட்டு அப்படியே இந்த லாஸ்ட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் நீங்கள் எல்லா பார்டர் இமேஜ் எல்லா ஃபோட்டோவும் ஈக்கணும்னு அவசியம் இல்லை. சரி, இந்த ரவுண்ட் ட்ரையாங்கிள் என்ன பண்ணணும் இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ட்ரையாங்கிள் டச் பண்ணிவிட்டு எஃபெக்டை ஆட் பண்ணணும். எஃபெக்ட் உள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட் போங்க. நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்குது. இதில் ஒரு எஃபெக்ட்டை நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. நீங்கள் ப்ரொசீஜர் உள்ளே போயிடுங்க. ப்ரொசீஜர் உள்ளே போயிட்டு இப்போ ஆட் பண்ணக்கூடிய எஃபெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாட்டிஃபைட். போன வீடியோவில் வந்து சிம்பிள் ஸ்டாட்டிஃபை அப்படி பார்த்தோம். இப்போது ஸ்டாட்டிஃபைட் பார்க்க போகிறோம். ஸ்டாட்டிஃபை எஃபெக்டை கிளிக் பண்ணிங்க.
கிளிக் பண்ணோன்னே இப்படி தான் வரும். இதில் குரோமா கீன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு போன வீடியோவில் சொன்னேன். இந்த வீடியோஸ் எல்லாம் ரொம்ப நேரம் போகிறையா காரணம்னா இது பேசிக் வீடியோஸ். உங்களுக்கு முதல்ல சொல்லிக் கொடுக்கணும். அலைட் மோஷன்னா என்ன, அதில் எப்படி எஃபெக்ட் ஆட் பண்ணுறது சொல்லிக் கொடுக்கறதுக்காக இந்த வீடியோஸ். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இன்னும் லிரிக்ஸ் ஆட் பண்ணுறது, எஃபெக்ட் ஆட் பண்ணுறது நிறைய வேலை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதனால தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா குரோமோ கீ ஆட் பண்ணுங்கள். இந்த சிம்பிளுக்கு கீ இருக்குது பாருங்கள், ப்ளஸ் சிம்பிள். டச் பண்ணும்போது தெரியும். இதுதான் இங்கே ப்ளஸ் சிம்பிள் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து எந்த பக்கமாக போகணும் அப்படின்றத சூஸ் பண்ணணும். எனக்கு இப்படி கீழே வரணும் அப்படின்னு, எனக்கு இப்படி கீழே வரணும் அப்படின்னு பார்த்துக்குங்க. கடைசியில் போயிட்டு மறுபடியும் இங்கே ஒரு ப்ளஸ் சிம்பிள். இங்கேயும் எனக்கு முடியும் போது கீழே வந்து முடியணும். ஓகேங்களா? அப்படியே பேக் வந்துடுங்க. இப்போ நம்ம எஃபெக்டை பர்ஃபெக்டாக ஆட் பண்ணிட்டோம். இப்போது இந்த எஃபெக்டை பிளெண்டிங் போயிட்டு அதே சேம் கைனமாஸ்டரில் பண்ணுவோம் பாருங்கள். அதே தான் இந்த ஃபோட்டோ டச் பண்ணி பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி, லைட் அண்ட் ஸ்க்ரீன். சிம்பிள் மெத்தட் ப்ரோ. ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி தான் சேம் எடிட் பண்ண போகிறோம். அப்படியே ஒரு ஸ்டெப் பேக். இப்போ வீடியோவை ப்ளே பண்ணுங்கள். பார்த்தீங்களா? உங்களுக்கு சின்னதாக இதில் ஒரு எஃபெக்ட் எப்படி எஃபெக்டே கொஞ்சம் இது பண்ணுறது அப்படின்றத சொல்லிடுறேன். இந்த எஃபெக்ட் டச் பண்ணிங்க. எஃபெக்ட் உள்ள போனீங்கன்னா சாட்டிஃபைடுன்ற எஃபெக்டை ஜூம் பண்ணுற மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பிரைட்னஸ் ஏற்றுறதுக்கும் இப்படி இருக்குது. டேர் மாட்டர் அதையும் ஏற்றிக்கலாம். அதோட பொசிஷன் எல்லாமே ஆப்ஷன்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ வீடியோ ப்ளே பண்ணுங்கள். இப்போ கொஞ்சம் பெருசாக இருக்கும். போன இதை விட கொஞ்சம் இப்போது அந்த பொசிஷன் மாதிரி வருது பாருங்கள். அது கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதை பார்க்கவே கொஞ்சம் இதுவாக லாஸ்ட்டில் முடியும் போது ரொம்ப மொக்கையாக போயிட்டுருக்கு. அதை இந்த மாதிரி தப்பாக கூட பண்ணிவிட வாய்ப்பு இருக்குது. அதனால தான் உங்களுக்கு நான் சொல்லி காட்டுறேன். ஆட் எஃபெக்டில் போயிட்டு இந்த ஜூமிங்கை குறைச்சிக்கோங்க, பிரைட்னஸை குறைச்சிக்கோங்க, டெப்த் அதை குறைச்சிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஒரு லெட்டர், அதாவது ஒரு கப்புள்ஸ் அந்த மாதிரி நிறைய எழுதுவாங்கள்ல, அதை நம்ம எழுதலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் கொடுத்துட்டு டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்குது பாருங்கள். இந்த ஓரமாக இந்த டெக்ஸ்ட் கொடுத்து இதில் என்ன ஆடலாம், என்ன இது நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கொஞ்சம் வீடியோ கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். வீடியோ கீழே கமெண்ட் பண்ணிட்டு வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற கமெண்ட்டும் நீங்கள் பண்ண லைக் தான் எனக்கு கண்டிப்பாக மோட்டிவேஷன் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எதுக்கு எனக்கு யூ அண்ட் மீ அப்படின்னு எதெல்லாம் அப்படின்னு தோணுது. இந்த மியூசிக் உங்களுக்கு என்ன இன்டர்ஸ்பேஸில் கொடுத்துருமா ஸ்க்ரீனில், அதுக்கு யூ அண்ட் மீ எதெல்லாம், யூ அண்ட் மீ. கேப் விட்டால் நல்லா இல்லை, கேப் கட் பண்ணிவிடுவோம். இப்போது இதோட ஃபோன்ட்டோட சைஸு ஸ்டைல் இதை சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நிறையா வேணுன்னா வியூ ஆல் ஃபோன் போனீங்கன்னா நிறையா வருவான். இது ப்ரோ வெர்ஷன் லிங்க்கும் கீழே இருக்குது. இதோட கலர் ஒயிட் கொடுக்கலாம். ஒயிட் கொடுத்துட்டோம். இப்போது இதோட சைஸ் எப்படி, இங்கே பாருங்கள் 18 இருக்குல்ல, இதுதான் சைஸ் ஏற்றுறது. அது கையால் பிடிச்சிட்டு வந்துட்டு எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப ஈஸி. உங்களுக்கு பிடிச்ச ஃபோன்ட்டை நீங்கள் ஆட் பண்ணிங்க. இந்த ஃபோன்ட்டு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச ஃபோன்ட்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது பாருங்கள் நிறையா ஃபோன்ட் இருக்குது. யூ அண்ட் மீ நிறையா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் சூப்பராக இருக்குது. ரெப்ளிகல் லாப்ஸ்டர் அப்படின்ற ஃபோன்ட்டு உங்களுக்கு பிடிச்ச ஃபோன் நீங்கள் ஆட் பண்ணுங்க. அடுத்த வீடியோலேருந்து ஃபோன்ட்டும் டவுன்லோட் கொடுக்குறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது கலர் கொஞ்சம் சரியாக தெரிகிற மாதிரி தெரியல. இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் கலர் சேஞ்ச் பண்ணிங்க. யூ அண்ட் மீ டச் பண்ணிவிட்டு எடிட் டெக்ஸ்ட் போயிட்டு கலர் உங்களுக்கு பிடிச்ச கலர் எடுக்க. நம்ம ஒயிட் தான் நல்லா இருந்துச்சு, பிளாக் வச்சுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். யூ அண்ட் மீ வச்சுட்டோம். இப்போ பேக் வந்துடுங்க. இப்போ வீடியோ ப்ளே பண்ணுங்கள். இந்த மாதிரியான எடிட்டிங் நிறையா பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னமோ சின்னதாக சாம்பிள் தான். இதுக்கு அடுத்து நிறையா வரப்போகுது. நீங்கள் எல்லா வீடியோ ஸ்கிப் பண்ணால் போகணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணினா மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் முடியும். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நம்மளை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.
அலைட் மோஸ்ட் டியூட்டோரியல் நிறையா வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். பேசிக்கான விஷயத்தை மட்டும் இப்போ ஒரு 10 வீடியோ போடுவோம். அதுக்கடுத்து எஃபெக்ட் ஆட் பண்ணி காட்டிட்டு நிறையா லிரிக்ஸ் ஆட் பண்ணுறது நிறையா பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பாய்.